உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு அமைவாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சலே உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் தொடர்பான வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முறைப்பாட்டாளர்கள் மற்றும் சந்தேக நபர்கள் தரப்பால் வழக்கு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட சில கோரிக்கைகள் மீதான தனது உத்தரவை நீதவான் அறிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். இந்த விசாரணை சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஒருவரின் பிரதிநிதித்துவத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. விசாரணை நடவடிக்கைகள் இடம்பெறும் விதத்தில் சிக்கல் இருப்பதாக தெரியவில்லை. அத்துடன் முன்னாள் நீதவான் ஒருவர் 3வது சந்தேக நபரை மேற்பார்வையிட சென்ற சந்தர்ப்பத்தில் விசாரணை அதிகாரிகள் தன்னை நன்றாக நடத்துவதாக சந்தேக நபரே தெரிவித்துள்ளார். இதற்கமைய விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வேறொரு பிரிவுக்கு மாற்ற வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்ட கோரிக்கையை நிராகரிக்கின்றேன். சந்தேக நபர் புத்தகங்கள், பேனாக்கள் மற்றும் பத்திரிகைகளை பயன்படுத்துவதற்கு விடுத்த கோரிக்கையையும் நீதவான் நிராகரித்தார். மேற்கோள் ஆரம்பம். வெளிநபர்களினால் சந்தேக நபருக்கு வழங்கப்படும் புத்தகங்கள் மற்றும் பேனாக்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் விசாரணைக்கு இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தற்போது சந்தேக நபர் தனது உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கில் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியை கொண்ட சந்தேக நபர் ஒருவருக்கு பேனா, பென்சில் போன்ற பொருட்களை வழங்குவது ஆபத்தானது. எனவே சந்தேக நபர் தரப்பால் முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்படுகிறது. நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் வழங்குவதற்கு சுரேஷ் சலே விடுத்த கோரிக்கையையும் நீதிமன்றம் நிராகரித்தது. மேற்கோள் ஆரம்பம். 1979 ஆண்டின் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 127வது பிரிவின்படி சந்தேக நபர் நீதவான் முன்னிலையில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை அளிக்க முடியும். ஆனால் சந்தேக நபர் ஒரு வாக்குமூலத்தை வழங்குவதற்கே அனுமதி கோருகின்றார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கோரிக்கைக்கு இடமளிக்க முடியாது. அந்த கோரிக்கையையும் நிராகரிக்கின்றேன். சுரேஷ் சலேயை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவும் நீதவான் தனது தீர்ப்பை அறிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். 3வது சந்தேக நபரை நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளுக்காக நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அடுத்த வழக்கு தவணை நாட்களில் ஏனைய சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதை போன்றே இவரையும் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள். வழக்கின் 1வது சந்தேக நபரான யஷினி பாபா ஜெகின் பாஸ் மற்றும் 2வது சந்தேக நபரான சரத் சமந்தா ஆகியோருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர முடியாது என சந்தேக நபர் தரப்பு சட்டத்தரணிகள் வாதிட்ட போதிலும் முறைப்பாட்டாளர்கள் தரப்பால் அந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கான போதிய சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதவான் அந்த கோரிக்கையையும் நிராகரித்தார். சுரேஷ் சலே தனது சட்டத்தரணிகளிடம் ஆலோசனை பெறும் சந்தர்ப்பத்தில் அதனை அவதானிப்பதற்கு அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என முறைப்பாட்டாளர்கள் தரப்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையையும் நீதவான் நிராகரித்தார். சலே கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட மடிக்கணினி மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவற்றின் கடவுச்சொற்களை வழங்குமாறு அவருக்கு உத்தரவிடுமாறு சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். மேற்கோள் ஆரம்பம். அவர் சுமார் 1 மாத காலமாக மேற்கொண்டு வந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளதாக ஊடகங்கள் வாயிலாக அறிந்தேன். உண்ணாவிரதம் இருந்த காலம் முழுவதும் அவருக்கு நல்ல முறையில் விட்டமின்களை வழங்குவதற்கு வைத்தியர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். மூக்கு வழியாக உணவு வழங்கப்பட்டது. அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியது விசாரணை அதிகாரிகள் அல்ல, அவரே தனக்கு அச்சுறுத்தலாக இருந்தார். அவரை நாம் இறக்க விட மாட்டோம். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமையால் சுமார் 1 மாத காலமாக இந்த விசாரணைக்கு தேவையான வாக்குமூலம் ஒன்றை கூட விசாரணை அதிகாரிகளால் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாமற் போனது. எனவே கௌரவ நீதவான் அவர்களே, இந்த கடவுச்சொற்களை வழங்குமாறு சந்தேக நபருக்கு உத்தரவிடுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வழக்கில் அதிருப்தி அடைந்த தரப்பாக விமானப்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரி என கூறிக்கொள்ளும் அஜித் சாந்தகுமார ஜெயதிலக் என்பவர் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 260வது பிரிவின் கீழ் ஒரு இடைத்தரப்பாக வழக்கில் விடயங்களை சமர்ப்பிப்பதற்கான கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். இந்த கோரிக்கைக்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தனது எதிர்ப்பை வெளியிட்டார். இவர் நீதிமன்ற செயல்முறையை தவறாக பயன்படுத்தி யாரோ ஒருவரின் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றும் செயலையே இங்கு செய்கிறார். எனவே நீதவான் அவர்களே, இந்த கோரிக்கைக்கு முறைப்பாட்டாளர்கள் தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகி உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுல ரத்னமும் இந்த கோரிக்கைக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்தார். விடயங்களை ஆராய்ந்த நீதவான் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை 124வது பிரிவின் பிரகாரம் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரான சந்தேக நபர் சுரேஷ் சாலேயின் கையடக்க தொலைபேசி மற்றும் மடிக்கணினியின் கடவுச்சொற்களை விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்குமாறு உத்தரவிட்டார். அதிருப்தி அடைந்த தரப்பாக வழக்கில் தலையிடுவதற்கு விமானப்படையின் முன்னாள் அதிகாரி என குறிப்பிடும் அஜித் சாந்தகுமார ஜெயதிலக் விடுத்த கோரிக்கை தொடர்பான உத்தரவு அடுத்த வழக்கு தவணையின் போது பிறப்பிக்கப்பட உள்ளது. இந்த வழக்கு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.
தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சலையின் சுகாதார நிலைமை எவ்வாறு உள்ளது? அமைச்சரவை பேச்சாளரிடம் ஊடகவியலாளர்கள் இது தொடர்பில் இன்று கேள்வி எழுப்பினர். சலே சாப்பிடுகின்றார் என்று தெரிவித்திருந்தேன். முன்னரும் நாம் உணவு வழங்கியிருந்தோம். அப்போது அவர் அதனை வாய் வழியாக உட்கொள்ளவில்லை, மூக்கு வழியாக கொண்டிருந்தார். மூக்கு வழியாக வழங்குவதற்கு முன்னர் நாம் அந்த முறையில் வழங்கினோம். எனவே ஊட்டச்சத்து தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் காணப்படவில்லை. உண்மையில் அவர் வாய் வழியாக சாப்பிட ஆரம்பித்தது எமக்கு எளிதாக அமைந்துள்ளது. அத்துடன் இதற்கு முன்னர் கண்டறியப்படாத நோய்களை சோதனைகள் மூலம் நாம் கண்டறிந்து அவற்றுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றோம். எனவே அவரது தரப்பிலிருந்து ஏதேனும் முறைப்பாடுகள் வந்தாலும் வராவிட்டாலும் நாம் அவரது சுகாதார நிலைமை குறித்து தொடர்ந்தும் அவதானத்துடனிருந்து அந்த பணிகளை முன்னெடுத்து செல்கின்றோம். தற்போது ஒரு புலனாய்வு அதிகாரி என்ற ரீதியில் அவரால் விடயங்களை புரிந்து கொள்ள முடியும் நினைக்கின்றேன். அதன் பிரகாரம் அவர் சாப்பிட தீர்மானித்திருப்பார் போன்று தெரிகின்றது.